வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கு. குணப்படுத்துவது இறைவன் மட்டுமே, அதை சொல்லிக் கொடுப்பதுக்கு மட்டும்தான் மனிதன். நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த சிகிச்சைக்கு பெயர் அனாட்டமிக் தெரப்பின்னு பேர். दुनिया में भगवान के अलावा कोई भी बीमारी को ठीक नहीं कर सकता है. भगवान ने आपकी बीमारियां ठीक करेगा, लेकिन आप अभी जो देखने जा रहे हैं उसके नाम एनाटॉमिक थेरेपी. इसी में कान में ही सुन के ही अपने बीमारियां ठीक कर सकता है. இதுவரைக்கும் ஒரு நோயின்னா நாம் ஒரு வைத்தியர்கிட்ட போவோம். உலக வைத்தியர்கள் மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க. अभी तक जो बीमारियां को हम लोग डॉक्टर के पास जाएंगे, उन लोग दवाई देता है. சில வைத்தியர்கள் யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, இந்த மாதிரி நிறைய டைப் வைத்தியங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. अभी तक दुनिया में है डॉक्टर्स दवाई वगैरह देता है. इसी के अलावा न्यूरोथेरेपी, अकुपंचर, मुद्रा, ध्यान, ऐसे ही कोई तरीका होते हैं बीमारियों को ठीक करने के लिए. ஆனால் நீங்கள் இப்போ வந்திருக்கிற இந்த வைத்தியத்தில் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கிடையாது. लेकिन आप अभी जो देख रहे हैं ये थेरेपी में कोई भी दवाई वगैरह नहीं है, डॉक्टर भी नहीं है. ஆச்சரியமாக இருக்கும், மருந்து மாத்திரை இல்லைன்னா எப்படி நோயை குணப்படுத்துவீங்கன்னு கேட்பீங்க. आपको विश्वास नहीं होगा, आप ये सोचेगा डॉक्टर भी नहीं है, दवाई भी नहीं है, बीमार कैसा ठीक हो जाएगा करके. நமது உடம்புல ஒரு சுரப்பி இருக்குது. हमारे शरीर के अंदर एक द्रव है. அந்த சுரப்பி ஒரு திரவத்தை சுரக்குது. वो द्रव है एक नए तरीका से एक द्रव को शुन करते हैं. அந்த சுரப்பி சுரக்கிற அந்த திரவத்தை வச்சு நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்த முடியும். हमारे शरीर के अंदर एक कृति है, वो कृति एक द्रव को निकाल देती है. वो द्रव कर रखे हमारे शरीर अपने आप हमारी बीमारियों को ठीक कर देती है. எனக்கு எந்த நோயும் வராது, ஒருவேளை வந்தால் நான் அந்த திரவத்தை சுரக்க வச்சு என் நோயை குணப்படுத்திக்குவேன். हमें कोई भी बीमारियां नहीं आएगा, ऐसे ही कोई भी बीमारियां आने से भी हम वो द्रव से हम अपने आप ठीक कर लेंगे. நான் எவ்வளோ தெம்பா சொல்கிறேன் பார்த்தீங்களா? मैं कितने ध्यान से बोल रही हूँ, देखा? அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த ரகசிய வித்தையை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆகுது. ऐसे ही तरीका में हम जो हमको मालूम हो वो तरीका को आपको अभी हम 6 घंटे के अंदर सिखाने आए हुए हैं. அதனால் ஒரு 6 மணி நேரம் பொறுமையாக நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா, इसलिए अब 6 घंटे को हम जो सिखाने जा रहे हैं उसी को ध्यान से देखेगा तो அந்த 6 मணி நேரத்துக்கு அப்புறம் நீங்களும் தெம்பா சொல்லுவீங்க, என் உடம்புல ஒரு சுரப்பி இருக்குது, அந்த சுரப்பி வச்சு நானே நோயை குணப்படுத்திக்குவேன்னு சொல்ல போகிறீங்க. 6 घंटे ये डीवीडी को आप ठीक तरीक़े से देख लिया तो 6 घंटे के बाद आप भी बोल सकता है मैं भी अपने आप बीमारियों को ठीक कर सकता हूँ करके. இந்த அனாட்டமிக் தெரப்பிங்கிறது இன்னொருத்தர் வந்து உங்கள் நோயை குணப்படுத்துகிற டெக்னிக் கிடையாது. ये एनाटॉमिक थेरेपी के अंदर और कोई भी आके बीमारियों को ठीक नहीं करेगा, आप अपने आप ठीक कर सकते हैं. உங்கள் நோயை நீங்களாக எப்படி குணப்படுத்திக்கிறங்கிற சில ரகசிய டெக்னிக்கில் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த தெரப்பிக்கு பேர். अपने आप बीमारियों को कैसा ठीक कर सकते हैं करके हम सिखाने जा रहे हैं. इसके अंदर एक रहस्य है. அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை பொறுமையாக உட்காந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்க்கணும். इसलिए आप लोग ये वीडियो को शुरू से अंत तक देखना पड़ेगा. நோய்கள் 2 வகைப்படும். ஒன்று உள்ளிருந்து வர நோய், இன்னொன்று வெளியிருந்து வர நோய். बीमारियों 2 तरीका के होते हैं. एक अंदर से अपने आप आता है, दूसरी बाहर से शरीर के अंदर आ जाता है. ஒரு கத்தி எடுத்து ஒருத்தர் கண்ணில் சொருகிட்டோம் அப்படின்னா அந்த நோயை நம்ம டெக்னிக் மூலமாக குணப்படுத்த முடியாது. एक दूसरी को चाकू से डाला, चाकू से लगाया,
गोली मारा ऐसे तरीका को हम बोलते हैं बाहर से आने वाला बीमार करके। ऐसे बीमारियों को हम अपने तरीका में ठीक नहीं कर सकता है। துப்பாக்கி எடுத்து சொல்கிறது, பாம்பு கடிக்கிறது, இதையெல்லாம் நம்ம டெக்னிக் மூலமாக குணப்படுத்த முடியாது. गोली मारना है, सांप काटना है, ऐसे तरीका के जो बीमार होती है उसी को हमारे टेक्निक के अंदर ठीक नहीं कर सकता है। ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி, இதையெல்லாம் நம்ம டெக்னிக்கில் குணப்படுத்த முடியாது. एक्सीडेंट वो जो भी इमरजेंसी की बीमार पड़ गया उसी को हम अपने तरीका में ठीक नहीं कर सकता। அதே மாதிரி பிறக்கும் பொழுதே சில குழந்தைகள் சில உறுப்புகள் ஊனமாக பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம டெக்னிக் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு சொல்ல முடியாது. ऐसे में जो बच्चे पैदा होने समय में ही कोई बीमार के साथ, बड़े बीमार के साथ पैदा हो गया है, उसी को हमारे थेरेपी के तरफ ठीक कर सकता करके पूरे तरीका में बोल नहीं सकता। அதே மாதிரி சில பேர் நம்ம என்ன சொல்கிறோங்கிறத புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு மனரீதியாக பாதிச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் முடியாது. किसी लोग हम जो बोलने आ रहे हैं उसी को समझ नहीं ले पाता है। ऐसे ही मन के अंदर कुछ प्रॉब्लम होंगे, उसी को हम ठीक नहीं कर सकता है। இந்த நோய்களெல்லாம் வெளியிருந்து வர நோய்களாக நாம் பிரிச்சிருக்கோம். ऐसे तरीका की बीमारियों को हम बाहर से आने वाला बीमार करके हम अलग करके रखे हुए हैं। ஆனால் உள்ளிருந்து வர நோய்களை நாம் குணப்படுத்தலாம். लेकिन शरीर के अंदर से जो बीमारियां निकलती है उसी को हम पूरे तरीका से ठीक कर सकती हैं। அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். சர்க்கரை, பிபி, ஆஸ்துமா. शरीर के अंदर से आने वाला बीमारियों की मतलब शुगर, बीपी, आस्थमा, ऐसे तरीका की बीमारियों को हम ठीक कर सकते हैं। இந்த கிட்னியில் கல், கர்ப்பப்பையில் கட்டி, கால் பிளாடர் ஸ்டோன், किडनी में स्टोन है, गर्भस्थान में कोई भी बीमारियां हैं, கால் பிளாடர் ஸ்டோன், गाल ब्लैडर के स्टोन हो, ऐसे बीमारियों को हम ठीक कर सकते हैं। முடி கொட்டுறது, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், बाल गिरना है, शरीर के ऊपर जो दाना दाना निकल जाता है, ऐसे बीमारियों को हम ठीक कर सकता है। கிட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, बगल से दिखाई नहीं देता है, दूर से दिखाई नहीं देता, ऐसे ही आंख के प्रॉब्लम हो, ग्लूकोमा, ऐसे ही तरीका की बीमारियां हम ठीक कर सकते हैं। வீசிங், ஆஸ்மா, நிமோனியா, சைனஸ், இந்த மாதிரி எல்லாம். वीसिंग, आस्थमा, निमोनिया, साइनस, ऐसे ही खांसियों, इसी को हम ठीक कर सकते हैं। இருதயம் சம்பந்தப்பட்ட ஹார்ட் வால்வில் ஓட்டை இருக்குது, விரிஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு, இந்த மாதிரி நோய்களையும் குணப்படுத்த முடியும். दिल की दुख, दिल की हार्ट पेशेंट जैसे हार्ट में ब्लॉक हो, दिल में ब्लॉक करके हम जो बोलते हैं उसी तरीका की बीमारियों को हम ठीक कर सकते हैं। வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இந்த மாதிரி அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணப்படுத்தலாம். पेट की तरफ से जो भी प्रॉब्लम होती है, जैसे लोग बोलते हैं पेट के अंदर जलन हो, अल्सर हो, दाना जो निकल जाता है, ऐसी को तरीका की जो भी प्रॉब्लम हो हम ठीक कर सकता है। மூட்டு வலி, முழங்கால் வலி, இந்த ஜாயின்ட்ஸ் பெயின்ஸ் எல்லாம் சரி பண்ணலாம். घुटने का प्रॉब्लम, घुटने का दर्द, ऐसे ही जो बोलते हैं जॉइंट्स पेन्स, ऐसे तरीका की बीमारियों को भी हम ठीक कर सकते हैं। ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்குது. शरीर के ऊपर जो स्किन में जो भी प्रॉब्लम हो जाता है, सोरियासिस, எக்ஸிமா, एक्जिमा, ऐसे ही बीमारियों को भी हम ठीक कर सकते हैं। தைராய்டு, மைக்ரேன், இதையும் சரி பண்ணலாம். थायराइड, माइग्रेन, ऐसे ही तरीका की बीमारियों को भी हम ठीक कर सकते हैं। ஆக மொத்தம் எமர்ஜென்சியை தவிர உலகத்தில் இருக்கிற நோய்களில் 95% நோய்களை நமது டெக்னிக் மூலமாக குணப்படுத்த முடியும். 95% का बीमारियों को हम ठीक कर सकती है। இந்த சிகிச்சையில் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கிடையாது. ये चिकित्सा में कोई भी दवाई वगैरह नहीं है। சாப்பிடக்கூடிய பொருள்கள், பொடிகள் அப்படின்னு கிடையாது. खाने के लिए कोई भी दवाई नहीं है, कोई भी खाने का चीज़ अलग तरीका से नहीं है। வாரம் வாரம் நீங்கள் வந்து எங்களெல்லாம் பார்க்க வேண்டாம்.
हफ्ते हफ्ते आके हमसे मिलने का कोई भी ज़रूरत नहीं है। பிளட் டெஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் எம்ஆர்ஐ எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. आप लोग ये बीमारियों को ठीक करने के लिए ब्लड टेस्ट, स्कैन रिपोर्ट, एमआरआई ऐसे कुछ भी निकालने ज़रूरत नहीं है. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் முழுசாக பார்க்கணும். आप क्या करना चाहिए, आप लोग बीमारियां ठीक करने के लिए बहुत ध्यान से ये डीवीडी को 6 घंटे देखना पड़ेगा. நாங்கள் முதல்ல உடம்புன்னா என்னங்கிறத நான் சொல்லுவேன். हम सबसे पहले शरीर का मतलब क्या है करके हम आपको बताने जा रहे हैं. அதுக்கப்புறம் உறுப்புகளுடைய வேலைகளை பற்றி நான் கொஞ்சம் சொல்லுவோம். उसके बाद अंक क्या होती है, अंक का काम क्या है करके आपको पूरे तरीक़ा से समझा देंगे. அதுக்கப்புறம் சுகர், பிபி, ஆஸ்துமா அந்த மாதிரி எல்லா நோயை பற்றியும் ஒரு நோய் வரும்பொழுது உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். उसी के बाद जो भी बीमारियां आता है उसी समय में शरीर के अंदर क्या चीज़ हो जाता है करके आपको पूरी तरीक़ा से समझने जैसा हम बताने जाएंगे. அதுக்கப்புறம் இந்த மருந்து மாத்திரை சாப்பிடும் பொழுதும் மற்ற சிகிச்சை செய்யும் பொழுதும் அதனால் உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத பற்றியும் சொல்லுவோம். उसी के बाद दवाई खाने में क्या हो जाता है, दवाई खाने में क्या शरीर को दुख आ जाता है, ये सब हम बता देंगे. கடைசியாக என்ன செஞ்சால் நம்ம நோய் குணமாகுங்கிற அந்த ரகசிய வித்தையும் சொல்லிக் கொடுப்போம். सबसे बाद हम लोग हमको क्या सिखा देंगे, एक इसी तरीके में एक रहस्य होती है, वो रहस्य को हम पूरे तरीक़ा से आपको सिखा देते हैं. நம்ம சிகிச்சையில் சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிட்டே நோயை குணப்படுத்த முடியும். हमारी चिकित्सा के अंदर शक्कर की जो बीमारियां शुगर पेशेंट बोलते हैं, उसी लोग शक्कर खा के ही बीमारियों को ठीक कर सकते हैं. பிபி உள்ளவங்க சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. बीपी पेशेंट जो भी हो खाने में नमक डालकर भी खा के बीमारियों को ठीक कर सकता है. தோல் நோய் இருக்கிறவங்க கத்திரிக்காய் சாப்பிட்லாம். जो शरीर के ऊपर कोई भी बीमारियां होती है उन लोग बैगन खा कर भी ठीक कर सकते हैं. எண்ணெய் பலகாரம், தேங்காய் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். तेल का चीज़ें हम खाने के लिए डॉक्टर लोग मना करते हैं, लेकिन उसी के खा के भी हम ठीक कर सकती है. ஆக மொத்தம் உணவு வகையில் எந்த சுவையும் ஒதுக்க வேண்டியதில்லை, எந்த உணவையும் ஒதுக்க வேண்டியதில்லை, எல்லாத்தையும் சாப்பிட்லாம். सबसे हम समझना क्या चाहिए, पूरे सब्जियां हम खा सकते हैं, खाने में कोई भी चीज़ निकालने की ज़रूरत नहीं है, पूरे ही खाकर हम अपने बीमारियां ठीक कर सकती है. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்க நாங்கள் சில விஷயங்களை சொல்லுவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ये डीवीडी को आप पूरे तरीक़ा से देखकर हम जो सिखा रहे हैं उसी को फॉलो करना है सिर्फ. அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மருந்து மாத்திரையை உடனே நிறுத்தக்கூடாது. ऐसे ही आप लोग फॉलो करने शुरू कर दिया तो आप लोग दवाई को इमीडिएटली रोकने ज़रूरत नहीं है. நாங்கள் சொல்லிக் கொடுக்குற சில டெக்னிக்ஸை முதல்ல 30 நாள் ஃபாலோ பண்ணணும். हम जो टेक्निक आपको सिखा देते हैं उसी को 30 दिन आप फॉलो करना पड़ता है. 30 நாளுக்கு அப்புறம் உங்கள் மாத்திரையை 75% சாப்பிட்டா போதும். ये थेरेपी को आप 1 महीने फॉलो करने के बाद 75% की दवाई अगले महीने से आप ले सकते हैं. 3வது மாதம் 50% மாத்திரை சாப்பிட்டா போதும். तीसरी महीने आप 50% का दवाई खाने से काफ़ी है. 4வது மாதம் 25% சாப்பிட்டா போதும். 4 महीना में आप लोग 25% का दवाई खाने में ही काफ़ी पड़ जाता है. 4வது மாதத்துக்கு அப்புறம் மொத்த மருந்து மாத்திரை நிறுத்திட்டு நம்ம சொல்கிற டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். 4 महीने के बाद आप लोग पूरे तरीक़ा से दवाई को रोक सकता है. उसी के बाद हमारी टेक्निक को आप फॉलो करके खाने में ही आपकी बीमारी ठीक हो जाएगा. மருந்து மாத்திரையை எப்போ நிறுத்தினாலும் உடனே நிறுத்தாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறுத்திட்டு வந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். दवाई को कभी भी आप रोक लेते हैं, उसी को तुरंत नहीं रोकना चाहिए. आप एक एक स्टेप करके रोक के ही 10 வருஷமாக
ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கிற ஒருத்தர் திடீர்னு நிறுத்தினா கையெல்லாம் நடுங்கு இல்லைங்களா, அந்த மாதிரி மருந்து மாத்திரைங்கிறதும் ஒரு போதைப் பொருள் தான். திடீர்னு நிறுத்தும் பொழுது உங்களுக்கு மயக்க வரக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் மெதுவாக நிறுத்த சொல்கிறோம். एक आदमी 10 साल से शराब पिएगा तो ये तुरंत रोकना नहीं चाहिए। ऐसे ही तुरंत रोकने से उनकी पैर हाथ जैसे हिलती है और जैसे ही हम दवाई को भी तुरंत रोक लिया तो हमको चक्कर आने के लिए पॉसिबिलिटीज़ है। इसलिए आप स्टेप बाय स्टेप करके दवाई को रोकना चाहिए। மறுபடியும் சொல்கிறோம், இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணால் தான் பலன் கிடைக்கும். இந்த சினிமா படம் பார்க்குற மாதிரி ஃபார்வேர்டெலாம் பண்ணி பாஸ் ஃபார்வேர்ட் பண்ணி உங்கள் நோயை பற்றி என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணி அதனால் வர சைடு எஃபெக்ட்டுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. हम दोबारा आपको एक बार बता रहे हैं, ये डीवीडी को आप पूरे तरीक़ा से ध्यान से देख के ही फॉलो करना पड़ता है। हम उसी को बीच बीच में जो बीमारियों को आपको होती है उसके लिए सिर्फ आप देकर कुछ भी साइड इफ़ेक्ट हो गया तो हम उसको जिम्मेदारी नहीं है। அதே மாதிரி இந்த அனாட்டாமிக் தெரப்பிங்கிற சிகிச்சையில் வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்குது. एक जैसे ये एनाटॉमी थेरेपी के अंदर सिर्फ स्पीच है। வேறு எந்த ஒரு சாப்பிட்றதுக்கு பொருளோ உபகரணங்களோ கிடையாது. एनाटॉमी थेरेपी में कोई भी खाने की चीज़ नहीं देता है, कोई भी दूसरी तरीक़ा की चीज़ें आपको हम नहीं देते हैं। எந்த ஒரு மருந்து மாத்திரையும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. हम कोई भी दवाई को हम रेकमेंड नहीं करते हैं। ஆனால் சில வியாபாரிகள் இன்டர்நெட்டு, வெப்சைட்டு, யூடியூபு, இமெயில் மூலமாக இந்த ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற பேரையும் அனாட்டாமிக் தெரப்பிங் பேரையும் மிஸ்யூஸ் பண்ணி பல பொருள்களை வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. लोग ऐसे ही इंटरनेट में, यूट्यूब में हीलर भास्कर के नाम के द्वारा कोई भी चीज़ों भेज रहे हैं। वो चीज़ों को हम लोग पूरे तरीक़े से जिम्मेदारी नहीं है। सिर्फ एनाटॉमी थेरेपी में बोला हुआ होती है, वो बोला हुआ को आप सुनकर अपने आप बीमारियों को ठीक करने का टेक्निक हम सिखा रहे हैं। इसी के अलावा कोई भी चीज़ों को अनाटॉमी थेरेपी हीलर भास्कर कुछ भी नहीं बेच रहे। ஒருவேளை எந்த வெப்சைட்டையாவது ஒரு பொருளை விளம்பரமாவோ சாப்பிட்ற பொருளோ ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் எங்களோடது இல்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க. आप इंटरनेट में कोई भी वेबसाइट में अनाटॉमी के थेरेपी का नाम में कोई चीज़ों भेज रहे हैं होगा तो हम उसी को जिम्मेदारी नहीं है, वो अनाटॉमी थेरेपी का भी नहीं है। ஒருவேளை அந்த பொருள்கள் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அதனால் உங்களுக்கு வர அந்த சைடு எஃபெக்ட்களுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. आप गलती से और कुछ भी वेबसाइट में हीलर भास्कर के नाम पर भी हो, अनाटॉमी थेरेपी का नाम पर भी हो, कोई भी चीज़ें आप लेकर खा के कुछ भी साइड इफ़ेक्ट होगा तो इसी को अनाटॉमी थेरेपी जिम्मेदारी नहीं है। வெப்சைட் இருக்குது, www.anatomictherapy.orgங்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். अनाटॉमी थेरेपी को एक वेबसाइट है, वो www.anatomytherapy.org है। उसी में आपको पूरे तरीक़ा से डिटेल्स मिल जाएगा। உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் இந்த அனாட்டமிக் தெரப்பி ஸ்பீச் வந்து டிரான்ஸ்லேஷன் நடந்துகிட்ருக்குது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த வெப்சைட்டில் கிடைக்கும். அதை எல்லாரும் பார்த்து பயன்பெறுங்கள். दुनिया में कितने भी लैंग्वेज हो, सारे लैंग्वेज में अनाटॉमी थेरेपी का ट्रांसलेशन अभी हो रही है। पूरे लैंग्वेज को आप www.anatomytherapy.org में दे के फल ले सकता है। நாம் இப்போ நேரடியாக சிகிச்சை ஆரம்பிக்க போகிறோம். हम तुरंत चिकित्सा के अंदर जा रहे हैं। வாழ்க வையகம், எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் வந்து ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை. நீங்களும் ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை தானே? मैं एक माता पैदा किया हुआ है बच्चा है। आप भी एक माँ ने पैदा किया हुआ बच्चा है ना? குழந்தை பெற்றுக்கிட்ட அம்மாவெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வயிற்றுக்குள்ளே எப்படி ஒரு குழந்தை உருவாச்சு?
जो भी माँ बच्चों को पैदा किया, आप सोच के थोड़ा सा देख लीजिए बच्चे कैसा फायदा हुआ। வாயில் உணவு உள்ளே போகுது, அது உள்ளே போய் கர்ப்பப்பையில் கண்ணு காது மூக்கோட ஒரு புது குழந்தை உருவாகிருதா? जो हम खाना खा लेते हैं वो खाना अपने मुंह के द्वारा शरीर के अंदर जा कर के बच्चों का अंक को अपने आप बना देती है ना। அப்போது நீங்கள் உங்கள் படித்த அறிவை வச்சு கர்ப்பப்பையில் குழந்தையெல்லாம் உருவாக்குனீங்களா, இல்லை உடம்பே உருவாக்கிருச்சா? आप जो पढ़ाई किया है उसी का सोच के कोई भी बच्चों तैयार किया, नहीं है तो अपने आप बच्चों तैयार हुआ। அப்போது உடம்பில் இருக்கிற அறிவை வச்சு தானே அந்த உணவை குழந்தையா மாற்றுச்சு? शरीर को एक तरीका के बुद्धि है, वो बुद्धि है अपने आप बच्चों को अपने तरफ से ही तैयार करती है। குழந்தை பெற்றுக்கிட்ட அம்மாவெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் உங்களுடைய அறிவை வச்சு குழந்தை பெற்றீங்களா, உடம்புடைய அறிவை வச்சு குழந்தை பெற்றுட்டீங்களா? जो भी माँ बच्चों को पैदा किया है उनसे एक पूछना है, वो आप अपने आप बुद्धि को युद्धा करके बच्चों को पैदा किया है, अदरवाइज बच्चों को अपने आप पैदा हुआ है। கண்டிப்பாக உடம்புடைய அறிவு தான், உங்களுடைய அறிவு கிடையாதுல்ல? ये जरूर मैं बोल रही हूँ, शरीर की बुद्धि है से बच्चों पैदा होती है, ये आपकी बुद्धि से जरूर नहीं होता। நமக்கு ரெண்டு அறிவு இருக்குது. ஒன்று, நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த இன்டர்நெட்டு, இமெயிலு, புக்கு, கேள்வி இது மூலமாக கிடைச்ச அறிவுங்கிறது ஒன்று, உடம்புக்குள்ளே ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற அறிவுங்கிறது ஒன்று. இதுக்கு ஒரு வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். शरीर के अंदर एक बुद्धि है, आप इंटरनेट, टीवी, बुक ऐसे पढ़ के एक बुद्धि होती है। இது வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு மருத்துவர்னா அவர் நிறைய படிச்சிருப்பார், அந்த அறிவை வச்சு தான் குணப்படுத்துவார். दुनिया में कोई भी डॉक्टर हो, उन्होंने जो पढ़ाई किया उसका बुद्धि से ट्रीटमेंट देता है। ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த சிகிச்சை என்னென்னா, நமது உடம்புக்குள்ளேயே அறிவு இருக்குது, அந்த அறிவை பயன்படுத்தி எப்படி நோயை குணப்படுத்துங்கிறது பார்க்க போகிறோம். हम अभी देखने जा रहे हैं वो है शरीर के अंदर एक बुद्धि होती है, वो बुद्धि कैसा बीमारियों को ठीक करेंगे करके हम देखने जा रहे हैं। இப்போ குழந்தை பெற்றுக்கிட்ட அம்மா யாராவது இருந்தீங்கன்னா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கிட்னியோட படம் வரைஞ்சி பாகத்தை கரெக்டாக குறித்து தர முடியுமா? जो भी माँ इधर बच्चों को पैदा किया है उन्होंने किडनी को पिक्चर बना करके, किडनी को चित्र बना करके उसी के अंदर पार्ट्स वगैरह लिख कर दे सकता है। கணையம் அப்படிங்கிற உறுப்பு எந்த இடத்துல இருக்குது, என்ன கலர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? पैंक्रियास। आपके शरीर के अंदर अन्यशाई पैनक्रियास कहाँ है, कैसा है, कौन से कलर में है, आपको मालूम है? இப்படி ஒரு அம்மாவுக்கு உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உறுப்புகளை பற்றி ஒன்றுமே தெரியல, ஆனால் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு எல்லா உறுப்பு ஒழுங்காக இருக்குது. ऐसे एक माँ को शरीर के अंदर जो भी चीज़ें कहाँ पर है, कैसा काम करता है, ये भी मालूम नहीं होती है, लेकिन एक बच्चे जब पैदा होती है वो बच्चों को पूरे तरीक़ा से पूरे अंक देकर माँ ने बच्चों को पैदा कर देती है। இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, உணவை சாப்பிட்றது மட்டும்தான் உங்கள் வேலை, அந்த உணவை ரத்தமாக மாற்றி ரத்தத்தை உறுப்புகளோட குழந்தையாக மாற்றுறது உடம்புக்கு எவ்வளவு அறிவு இருக்கும். इसमें से हम क्या समझना चाहिए, हम सिर्फ खाना खा रही हैं, जो शरीर के बुद्धि से शरीर का बुद्धि पूरे खाना को पूरे तरीक़ा से हमको अंक को काम दे रही है, उनको कितने बुद्धि होता है। அப்போது இவ்வளவு அறிவுள்ள இந்த உடம்பு ஒரு சின்ன சின்ன நோய் வந்தால் ஏன் குணப்படுத்த முடியாது? इसकी मतलब इतने बुद्धि जो शरीर का होती है उसको छोटा सा बीमारियों को ठीक करने नहीं मालूम है क्या? உணவை வச்சு கண்ணு காது மூக்கெல்லாம் செய்யறது உண்மையாக இருந்தால் அந்த உறுப்புகளில் வர நோயை குணப்படுத்துறதுக்கு டாக்டர் வேணுமா? खाने को हम खा के ही अंक करके हम बच्चे को
फायदा दे रहे हैं, तब अंक में कोई भी प्रॉब्लम होगा तो शरीर को ठीक करने इतने मुश्किल है क्या? கடைசி என்ன சொல்ல வரோம்னா உடம்பில் 2 அறிவு இருக்குது. நாம் உடம்பில் இருக்கிற அறிவை வச்சு இப்போ நோயை குணப்படுத்த போகிறோம். सबसे लास्ट में मैं क्या बोलने जा रही हूँ आपको, शरीर के अंदर 2 तरीका का बुद्धि है. उसी बुद्धि को रख के ही हम अपने बीमारियों को ठीक कर सकती है करके हम बोलने जा रहे हैं. ஒரு அம்மா 5 குழந்தை பெற்றுக்கிறாங்க. 5 குழந்தைக்கு 5 இருதயம் இருக்குது. அப்போ அந்த உடம்பு புதுசாக 5 இருதயத்தையும் உருவாக்கி கொடுக்க முடியுதா இல்லையா? एक माँ ने 5 बच्चे भी पैदा कर रही है. 5 बच्चों को जब माँ ने पैदा कर रही है, उसको दिल हो, आँख हो, किडनी भी हो, इतने दे सकती है ये माँ, तब बीमारियों को ठीक नहीं कर सकता. எந்த அறிவை வச்சு புதுசாக உறுப்புகளை உருவாக்குதோ அதே அறிவுகளை வச்சு நமது உடலில் நோயையும் குணப்படுத்த முடியும். जिस बुद्धि के रख के शरीर ने अंक को तैयार कर रही है, ऐसे ही जिस बुद्धि के रख के ही बीमारियों को ठीक कर सकता है. முதல்ல ஒரு அம்மா குழந்தை எப்படி பெற்றுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். सबसे पहले ये माँ ने एक बच्चों को कैसा पैदा कर रही है करके हम देखने जा रहे हैं. உங்கள் வீட்டில் சமையல் ரூம் இருக்கா? அதில் ஒரு 50 பொருள் வச்சுருக்கீங்களா? आपके घर में रसोई में 50 के आसपास चीज़ें रखें. இந்த 50 பொருளை எடுத்துகிட்டு வந்து தானே 50,000 வகை உணவு செய்கிறோம். ये 50 सामान को लेकर ही हम 50,000 की सामान प्रिपेयर कर रहे हैं. நம்ம வீட்டில் செய்கிற எல்லா உணவுகள் இருக்கிற பொருளும் அந்த 50 பொருளுடைய காம்பினேஷன் தானே. हमारे घर में जो भी हम खाना बना देते हैं वो खाना सब वो 50 चीज़ों रख के ही बनाया ना. அந்த மாதிரி உடம்ப அம்மா மாதிரி கற்பனை பண்ணுங்க. एक जैसे शरीर को माँ की तरह आप सोच के रख लीजिए. சமையல் ரூமை ரத்தம் மாதிரி கற்பனை பண்ணுங்க. रसोई को खून करके सोच लो. சமையல் ரூமில் இருக்கிற வெந்தய, சீரகம், பாசிப்பருப்பு பொருட்களை ரத்தத்தில் இருக்கிற கால்சியம் அயன் சோடியம் மாதிரி கற்பனை பண்ணுங்க. आपके घर में रसोई में जैसे सरसों, मेथी, जीरा ऐसे चीज़ों को खून में जो भी सामान होता है ऐसे ही करके सोच लीजिए. நாம் எப்படி போய் சமையல் ரூமில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு வந்து சமையல் பண்ணுறோமோ அந்த மாதிரி உடம்பு ரத்தங்கிற சமையல் ரூமில் போய் பொருட்களை எடுத்துகிட்டு வந்து கர்ப்பப்பையில் ஒரு குழந்தையை உருவாக்குது. हम रसोई में जाकर के कोई भी सामान निकाल के खाना कैसा तैयार कर रहे हैं, ऐसे तरीके में रक्त हो, रक्त से जो भी सामान निकाल के ही एक बच्चों को तैयार कर रही है. நாம் இட்லி, தோசை, பொங்கல்னு பேர் வச்சுருப்போம். இது கண்ணு காது மூக்குன்னு பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். हम खाने को जैसे रोटी है, पूरी है, इडली है, कचौड़ी है करके नाम रखे हैं, उसी तरीक़ा से रक्त भी एक अलग अलग तरीक़ा के अंग को नाम रखी है. जैसे कान है, आँख है, हृदय है, ऐसे ही करके नाम रख रही है. என்னுடைய உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் உருவாக்கப்பட்டதுக்கு மூல காரணம் எங்கள் அம்மாவுடைய ரத்தம். मेरी माँ के रक्त से ही मेरा अंक सारे बनाया हुआ है. அப்போது எங்கள் அம்மாவோட ரத்தத்தை வச்சு என்ன மாதிரி 3 பசங்களை பெற்று கொடுப்பாங்களாமா. அந்த ரத்தத்தை வச்சு ஏன் நோய்களை குணப்படுத்த முடியாது, உறுப்புகளையும் புதுப்பிக்க முடியாது? मेरी माँ की रक्त से ही मेरे जैसे 3 बच्चों को उन्होंने पैदा किया है. ऐसे ही होने के समय पर माँ की रक्त से ही क्यों बीमारियों को ठीक नहीं कर सकता है? இப்போ நாம் ஒரு குழந்தை எப்படி நாம் ஒரு அம்மா உருவாக்காங்கிறத பார்க்க போகிறோம். हम अभी देखने जा रहे हैं एक माँ बच्चों को कैसा पैदा करती है. அம்மாங்கிற உடம்பு ரத்தங்கிற சமையல் ரூமில் போய் சில பொருளை எடுத்துகிட்டு வந்து கர்ப்பப்பையில் குழந்தை உருவாக்குது. माँ ऐसे ही करके जो बोलते हैं उसकी शरीर रक्त करके जो हम सोचते हैं उसी के अंदर जा करके कोई भी सामान ले करके आके अंक बनाने जा रही है. உங்கள் வீட்டு சமையல் ரூமில் கோதுமை மாவு கெட்டு போச்சுன்னா அந்த கெட்டுப்போன கோதுமை மாவில் சமைச்ச ஒரு சப்பாத்தி கெட்டு போய் தான் இருக்கும். आपके घर के रसोई में आटा जब खराब हुआ है
खराब आटे में जो बनाया हुआ रोटी कैसा होते हैं, खराब होगा ना। அப்போது கர்ப்ப காலத்தில் ஒரு அம்மாவுடைய ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டுப்போனால் அந்த கெட்டுப்போன பொருளால் செய்யப்படுற ஒரு குழந்தை கொஞ்சம் பிரச்சனையோடு தானே பிறக்கும். गर्भ स्थान में गर्भ का समय पर कोई भी चीज़ों रक्त में खराब हो गया तो जब पैदा होने वाला बच्चे थोड़ा खराब साथ ही पैदा होगा ना. அப்போது ஒரு குழந்தை ஊனமாக பிறக்கிறதுக்கும் சிசேர் நடக்கிறதுக்கும் காரணம் கர்ப்பப்பை கிடையாது, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகிறது. कोई भी बच्चों जैसे ही अंक खराब के साथ पैदा होती है लेकिन सिसेरियन होता है, ऐसे ही चीज़ें रक्त के कारण ही होती है. அப்போது ரத்த சமையல் ரூமில் இருக்கிற கோதுமை மாவை எடுத்துட்டு கெட்டுப்போன கோதுமை மாவை எடுத்துட்டு நல்ல கோதுமை மாற்றி வச்சா சப்பாத்தி நல்லா வருமா? रसोई में जब खराब हुआ है आटा उसी को निकाल कर जो सही आटा रखने पर रोटी सही आ जाएगा ना. அதே மாதிரி ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனால் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதை சரி பண்ணால் குழந்தை நல்லபடியாக பிறக்கும். रक्त में कोई भी चीज़ें खराब हो गया तो उसी को निकाल कर हम ठीक करने के तरीका हम अभी सिखाने जा रहे हैं. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். ये टेक्निक को आप फॉलो करने के कारण आपके बच्चे ठीक तरीके से पैदा हो जाएगा. இது காரணம் ஒன்று தான். ये है कारण एक है. ரெண்டாவது காரணம் சமையல் ரூமில் உப்பு இல்லை உப்பு இல்லைங்கிறனால சமையல் பண்ணி வச்சுட்டீங்க. இந்த சமையல் யாரும் சாப்பிட முடியல, உப்பு இல்லை. இப்போ சொல்லுங்கள், சமையலில் பிரச்சனையா உப்பு இல்லைங்கிறது பிரச்சனையா? दूसरी कारण है किचन के अंदर रसोई के अंदर नमक नहीं है तो कोई भी खाना हम खा नहीं सकता है. उसी के प्रॉब्लम हम नमक किचन में नहीं है तो खाना ठीक नहीं हो जाएगा ना. அந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் ஒரு அம்மாவுடைய ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லை. அப்போது அதனால் ஒரு குழந்தை உருவாக்கும் பொழுது அந்த பொருள் இல்லாத போது எங்கெங்கெல்லாம் அந்த குழந்தைக்கு வைக்கணுமோ வைக்காமல் குழந்தை வெளியே வந்துடுச்சு. இப்போ சொல்லுங்கள், இது கர்ப்பப்பை பிரச்சனையா ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைங்கிறதா? गर्भ समय पर माँ के खून में कोई भी सामान नहीं है तो जब पैदा होती है बच्चों उन्होंने बीमारी के साथ ही पैदा होगा. इसी के मतलब गर्भ समय पर माँ के खून में कोई भी चीज़ें नहीं है तो उनकी प्रॉब्लम खून में है, शरीर में है. அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா அதை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். அதை சரி பண்ணால் குழந்தை நல்லபடியாக பிறக்கும். हम क्या करने जा रहे हैं, रक्त में कोई भी चीज़ें नहीं है तो उसको ठीक करने का तरीका हम सिखाने जा रहे हैं. இது ரெண்டாவது காரணம். ये है दूसरी कारण. மூணாவது காரணம் என்னென்னா, ஒவ்வொரு மனிதனோட ஹைட்டு வெயிட்டுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி ரத்தத்துக்கு ஒரு அளவு இருக்குது. तीसरी कारण क्या होती है, एक आदमी को वेट, हाइट, उम्र के हिसाब से खून में कोई भी चीज़ें होते हैं. ரத்தத்துக்கு ஒரு அளவு இருக்குது. खून को एक मेजरमेंट होगा. அந்த அளவு கம்மியாக போனாலும் குழந்தையில் பிரச்சனை வரும். वो मेजरमेंट कम भी होगा तो खून में प्रॉब्लम हो जाएगा. அம்மாவோட ரத்தமே கம்மியாக இருக்கும் பொழுது குழந்தைக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு வேணும் இல்லையா? அப்போ பிரச்சனை தானே வரும். माँ के शरीर के अंदर माँ का ही खून कम पड़ेगा तो बच्चे का खून की प्रॉब्लम हो जाएगा ना. அப்போது இன்றைக்கி நான் உங்களுக்கு ரத்தத்தின் அளவு கம்மியாக போனால் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்க போகிறோம். हम अभी रक्त कम पड़ जाएगा तो उसको कैसे ठीक करना है करके हम सिखाने जा रहे हैं. அதை சரி பண்ணால் குழந்தை நல்லபடியாக பிறக்கும். शरीर के अंदर रक्त ठीक तरीका से होगा तो बच्चे ठीक से पैदा हो जाता है. நாலாவது காரணம், மனசு கெட்டு போனாலும் குழந்தை ஊனமாக பிறக்கும். फोर्थ कारण, चारमा कारण क्या होती है, मन ठीक नहीं भी होने से बच्चे खराब पैदा हो जाता है. பல பேருக்கு சந்தேகமாக இருக்கும், மனசுக்கும் உடம்புக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்களா? इसमें बहुत लोगों को मन के अंदर डाउट होगा, मन और शरीर दोनों को संबंध है क्या करके आपको डाउट है ना. ஒரு உதாரணம், ஒரு வீட்டில் போய்
एग्जाम्पल दिखा रहे हैं, हम एक घर में जाके खाना खा रहे हैं, उसी समय में खाना बहुत बढ़िया लगता है। திடீர்னு ஒருத்தங்க வந்து இந்த உணவுல பல்லி விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. फटाफट कोई आके जब खाना हम खाते जा रहे हैं, हम मन के अंदर ये सोचते हैं खाना बढ़िया है करके सोचने समय पर लोग बोलते हैं उसी के अंदर एक छिपकली गिर गया करके बोलेगा तो हमारे मन क्या हो जाता है? உடனே வாந்தி வந்துடும். हमको तुरंत उल्टी आ जाता है। இப்போ இதிலிருந்து புரியுறது வாந்தி எடுத்தது மனசா உடம்பா? इसमें से हम क्या सोचना चाहिए, हम खाना अच्छा करके हम खाते जाते थे, तब उसी के अंदर एक छिपकली गिर गया बोलने के बाद तुरंत हम मन ढीला हो गया, डर लग गया हमको। அப்போ மனசு தான் வாந்தி எடுத்துச்சு. तब आप ये सोच लीजिए तुरंत आप उल्टी कर दिया ना, वो मन के अंदर जो भी दुख आ गया था, डर आ गया था, उसी के कारण हम उल्टी किया। அப்போ மனசுக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இருக்கு. आप अभी सोच लीजिए मन को और शरीर को संबंध है ना। கர்ப்ப காலத்துல ஒரு அம்மாவுடைய அந்த பெண்ணுடைய மனது எப்படி இருக்குன்னு யாருமே பார்க்கறதே கிடையாது. गर्भ समय पर एक माँ को मन कैसा है करके हम कोई भी नहीं देखते हैं। ஸ்கேன் ரிப்போர்ட் பிளட் டெஸ்ட்ல இதுல எல்லாம் மனசு எப்படி இருக்குன்னு தெரியாது. आप ये सोच लीजिए स्कैन रिपोर्ट में, ब्लड टेस्ट में माँ का मन कैसा है हम देख सकते हैं क्या? அப்போ மனசை பத்தி ஆராய்ச்சி பண்ணாம குழந்தை எப்படி ஒழுங்கா பெற்றுக்க முடியும்? माँ का मन ठीक नहीं है तो बच्चे कैसा ठीक तरीका से पैदा होंगे? அப்போ மனசை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு நாம சொல்லி கொடுக்க போறோம். हमारी टेक्निक के द्वारा हम मन को ठीक कैसा करना भी हम सिखा देते हैं। கடைசியா இருக்கிறது அறிவு. सबसे लास्ट में बुद्धि है। அறிவுங்கிறது நான் சொல்றது இந்த அறிவு இல்லை, உடம்புக்குள் இருக்கிற அறிவு. बुद्धि करके हम क्या बोलने जा रहे हैं? दिमाग को हम बुद्धि करके नहीं बोल रहे हैं, शरीर को एक अलग तरीका के बुद्धि है। அந்த அறிவு கெட்டு போனாலும் குழந்தை உடம்பா பிறக்கும். शरीर के अंदर जो भी बुद्धि है वो खराब होने से भी हमको बीमार के बच्चे पैदा हो जाता है। சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை 2 தலையோட பிறக்கிறது, 6 விரல், இப்படியெல்லாம் குழந்தைய பார்க்குறீங்கல்ல. कभी कभी हमको देखने मिलती है 2 तरीके के सिर के साथ भी बच्चे पैदा हो जाता है, उनकी उंगलियां एक हाथ में 6 भी पड़ जाता है। ऐसे ही இதுக்கெல்லாம் காரணம் உடம்பில் இருக்கிற அறிவு கெட்டு போகிறது. इसकी सबकी कारण शरीर के अंदर जो बुद्धि है वो खराब हो जाती है। ஆக மொத்தம் ஒரு குழந்தை ஊனமா பிறக்கிறதுக்கும் சிசேர் நடக்கிறதுக்கும் 5 காரணம். एक बच्चे बीमार से पैदा होने के भी, सिसेरियन होने के भी 5 कारण है। ஒன்று ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகிறது. सबसे पहले है रक्त में एक चीज़ें खराब हो जाता है। ஒரு பொருள் இல்லாமல் போகிறது. दूसरी कारण है एक चीज़ रक्त में नहीं हो जाता है। ரத்தத்தின் அளவு கம்மியாக போகிறது. तीसरी कारण है रक्त का मेजरमेंट कम हो जाता है। மனசு கெட்டு போகிறது. मन खराब भी हो जाता है। அறிவு கெட்டு போகிறது. 5वां कारण जो है शरीर की बुद्धि खराब हो जाता है। அப்போ இந்த 5ஐயும் ஒழுங்குபடுத்துறது எப்படின்னு நாம சொல்லி கொடுக்க போறோம். इसलिए ये 5 को ही हम कैसा ठीक करना करके हम सिखाने जा रहे हैं। அதை யார் ஃபாலோ பண்றீங்களோ இனிமேல் உங்க குழந்தை ஆரோக்கியமா தான் பிறக்கும். ये 5 कारण आप पूरे तरीका से आप फॉलो करने से लोगों का बच्चे ठीक तरीका से आरोग्य बच्चे पैदा हो जाता है। சிசேரியன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. सिसेरियन करने की भी जरूरत नहीं है। ஸ்கேன் ரிப்போர்ட் பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு டேப்லெட் எல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. स्कैन रिपोर्ट ब्लड टेस्ट करके भी दवाई वगैरह खाने का, डॉक्टर के पास जाने का भी जरूरत नहीं है। ஒரு அம்மா 4 குழந்தைய பெற்றுக்கிட்டாங்கன்னா 4 புது இருதயத்தை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். एक माँ ने 4 बच्चे पैदा कर दिया तो नए तरीका से 4 हृदय दे दिया करके मतलब है। அப்போ ஒரு அம்மாவுக்கு இருதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது. இதை டாக்டர் பார்த்துட்டு உங்கள் இருதயத்தில் புதுசாக ஓட்டை வந்துடுச்சு, இதை அடைக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாரே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். माँ को हृदय में एक छेद हो गया, इसको डॉक्टर देखकर इसी को ऑपरेशन करना है करके डॉक्टर बोलेगा तो ये ठीक है क्या? உங்கள் உடம்பில் இருக்கிற ரத்தத்தை வச்சு புதுசாக 5 இருதயத்தையே உருவாக்குவீங்களாமா?
உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஒரு ஓட்டைக்கு மட்டும் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்? आपकी शरीर के अंदर जो रक्त है उसी रक्त को रख के ही आप 4-5 हृदय बना दिया। तब नए तरीक़े से 4-5 हृदय जब आप बना सकते हो, आपकी हृदय के अंदर एक छेद हो गया तो ऑपरेशन क्यों करना है? சில விஷயங்கள் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆனால் அதுதான் உண்மை. कोई भी चीज़ हम बोल देते हैं, आप विश्वास नहीं करेगा, लेकिन ये सच है। இருதயத்தில் ஓட்டைங்கிறது இருதய சம்பந்தப்பட்ட நோயே கிடையாது. हृदय में छेद है, वो हृदय के संबंध बीमारियां नहीं हैं। அதாவது உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஓட்டையை நமது உடம்புக்கே அடைக்க தெரியும். आपकी हृदय के अंदर जो छेद है उसको शरीर को अपने आप बंद करने को आती है। ஆனால் அதுக்கு தேவையான ஒரு பொருள் ரத்தத்தில் கெட்டு போய் கிடக்கு. लेकिन उसी को जो चीज़ की ज़रूरत है वो रक्त में खराब हो रखी है। இப்போது உங்கள் வீட்டில் ஒரு ஓடு உடஞ்சிருக்கு, அதை ஒட்டுறதுக்கு ஒரு எம்சில் தேவைப்படுது. அது கெட்டு போய் கிடக்கு. இந்த கெட்டு போன பொருளை கொண்டு போய் அடைக்கிறீங்க, அது அடையலை. இப்போ சொல்லுங்கள், ஓடில் தப்பா, உங்ககிட்ட தப்பா, எம்சியில் தப்பா? आपके घर में कोई सामान टूट जाने के बाद एमसील के तरह कोई चीज़ों को रख के उसी को आप बंद कर देते हो। तब एमसील में खराब हो, कोई बंद करने वाला चीज़ में खराब होगा तो उसी टूटे वाला सामान को कैसे जोड़ सकता है? இப்போ சொல்லுங்கள், அந்த உடஞ்ச ஓட்டில் பிரச்சனையா, இல்லை நமக்கு அறிவில்லையா, இல்லை நம்ம ஒட்ட வைக்க வேண்டிய பொருள் கெட்டு போச்சா? आप अभी बता दीजिए हमें, जो चीज़ टूटा हुआ उसी में प्रॉब्लम है, हमारी बुद्धि में प्रॉब्लम है, जो जोड़ने वाला चीज़ें में प्रॉब्लम है। அந்த பொருள் கெட்டுப்போன பொருளை நல்ல பொருளாக மாற்றி வச்சுட்டா இந்த ஓடை அடைச்சிடலாமா? जो जोड़ने वाला सामान खराब पड़ी है उसी को ठीक सामान लेकर के हम जोड़ने समय पर जोड़ जाता है ना। அந்த மாதிரி இருதய ஓட்டைக்கு அடைக்கிறதுக்கு உடம்புக்கே தெரியும் அதுக்கு தேவையான ஒரு பொருள் ரத்தத்தில் கெட்டு போச்சு. इसी तरीके से हृदय में जो छेद होता है उसी को जैसे बंद करना करके शरीर को अपने आप मालूम है, लेकिन शरीर के खून के अंदर कोई भी सामान कम पड़ रहा है, वो कम को हम ठीक करने से हृदय का छेद अपने आप ठीक हो जाता है। அதை நாம் ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். हम इसलिए रक्त में कोई भी सामान खराब हो गया तो उसी को ठीक करने का तरीका हम सिखाने जा रहे हैं। அதை சரி பண்ணால் இருதய ஓட்டை தானாக அடைஞ்சிரும், ஆப்ரேஷன் தேவையில்லை. उसी को ठीक करने से ही हृदय में छेद ठीक हो जाता है, लेकिन ऑपरेशन का जरूरत नहीं पड़ते। இது ஒரு காரணம். ये पहले कारण। ரெண்டாவது காரணம், இருதய ஓட்டை அடைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அது ரத்தத்தில் இல்லை, அதனால உடம்பு அடைக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கு. दूसरी कारण है रक्त में एक चीज़ कम पड़ रहा है, इसलिए उनको दिक्कत पड़ रही है। அப்போது அந்த பொருளை வச்சிட்டோம்னா இருதய ஓட்டை அடைக்கலாம், ஆப்ரேஷன் தேவையில்லை. रक्त में जो चीज़ कम पड़ रहा है उसी चीज़ को हम रक्त में ठीक तरीक़ा से पहुंचाने के बाद हृदय को छेद अपने आप बंद कर जाएगा। மூணாவது காரணம், ஒவ்வொரு மனிதனோட ஹைட்டு வெயிட்டு தகுந்த மாதிரி ரத்தத்தின் அளவு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான். तीसरी कारण है एक आदमी का शरीर के अंदर उनकी हाइट का, उनकी वेट का हिसाब से शरीर के अंदर खून रहता है, वो खून कम पड़ जाएगा तो इसी तरीक़ा की प्रॉब्लम आ जाता है। நம்ம உடம்புல ரத்தத்தின் அளவு எப்போ கம்மியாக போகுதோ எந்த நோயும் குணப்படுத்தாது. हमारे शरीर के अंदर रक्त कम पड़ जाएगा तो कोई भी बीमारियों को शरीर ठीक नहीं करती। அப்போ நாம் ரத்தத்தின் அளவை கம்மியாக இருந்தால் எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். हमारे शरीर के अंदर रक्त कम पड़ जाएगा तो उसी को ठीक करने का तरीका हम सिखाने जा रहे हैं। அதை சரி பண்ணால் இறுதி ஓட்டை அடைஞ்சிரும். उसको हम पूरे तरीक़ा से ठीक करने के बाद हृदय का छेद ठीक हो जाता है। நாலாவது காரணம், மனசு கெட்டு போனாலும் இருதய ஓட்டை அடையாது. चारवां कारण है मन खराब होने के बाद भी हृदय का छेद ठीक नहीं होती। மனசுக்கும் உடம்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. मन को शरीर के अंदर
बहुत सारे संपन्न है। ஒரு சின்ன உதாரணம், ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் வருது, அவங்க வீட்டுக்காரம்மா ஒய்ஃப் வந்து ஒரு 10 நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதா சொல்கிறாங்க. एक बंदे को फोन आ रही है, उनकी बीवी उनकी माँ के कर 10 दिन जा रही है करके। அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவசரமாக கூப்பிட்ருக்காங்க, நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. वो आदमी को अपने बीवी बता रही है मेरे मम्मी को तबीयत खराब हो गया इसलिए मैं 10 दिन अपने गांव जा रही हूँ करके। யோசிச்சு பாருங்க, அந்த ஆம்பளைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். आप सोच के देख लीजिए वो आदमी को कितने मन के अंदर खुशी है गांव जा रही है करके। இப்போ ஒன்றும் அவர் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடல, எக்ஸசைஸ் யோகாலாம் பண்ணல, பொண்டாட்டி ஊருக்கு போகலான்னு தெரிஞ்சோன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா இல்லையா? वो आदमी कोई भी जूस वगैरह पिया नहीं है, कोई खुशी के बात हो रखी है, क्या चीज़ है उनकी बीवी अपने घर जा रही है करके वो मन के तरफ से खुश है। அப்போது மனசுக்கு உடம்புக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? आप ये सोच के देख लीजिए मन के और शरीर को संबंध है ना। சந்தோஷமாக இருப்பார். திடீர்னு மறுபடியும் அந்த அம்மா சொல்லுவாங்க, இல்லைங்க நான் போகலைங்க கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்னோன்னே மறுபடியும் மனசு கெட்டு போயிருதா? 10 मिनट के बाद उनकी बीवी से दोबारा एक फ़ोन आ रही है, मेरे जाने का प्रोग्राम है वो कैंसिल हो गया, मैं अभी गांव नहीं जा रही करके बीवी बोलने के बाद उनको दुख तुरंत हो जाता है। இப்படி மனசு தான் நம்ம உடம்புடைய சக்தி. ऐसे ही मन है अपने शरीर का शक्ति है। ஆனால் எந்த டாக்டரும் மனசை பற்றி பார்க்குறதே கிடையாது. दुनिया में जो भी डॉक्टर है वो मन के तरफ से देखता नहीं है। உங்கள் மனசு எப்படி இருக்குங்கிறத எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பிளட் டெஸ்ட்லையும் தெரியாது. आपकी मन कैसा है करके कोई भी स्कैन रिपोर्ट हो MRI रिपोर्ट हो ये कुछ बोलता है? நோய்கள் மனதில் தான் இருக்கிறது, உடம்பில் கிடையாது. शरीर के अंदर कोई भी बीमारियां नहीं होती है, सिर्फ मन में होता है। அதை சிம்பிள் உதாரணம் மூலமாக இப்போ நிரூபித்து காட்டுறேன். एक उदाहरण आपको बोल देते हैं। ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு பிபி சுகர் நார்மலாக இருக்குது. एक आदमी बैठा हुआ है, उनकी BP हो शुगर हो ठीक तरीक़ा से होती है, वो नॉर्मल कंडीशन में। அவர் மடியில் ஒரு பாம்பை தூக்கி வீசுகிறேன். आप ये सोच के देख लीजिए जब बैठा हुआ आदमी के ऊपर एक सांप को फेंकने से அவர் அதை பார்த்து ஐயோ பாம்புன்னு பயப்பட்ட உடனே பிபி சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அது அதிகமாக தான் இருக்கும். जब आदमी बैठा था तब BP नॉर्मल है, सांप गिरने के बाद आप सोच के देख लीजिए BP बढ़ जाता है। ஒருத்தருக்கு பிபி நார்மலாக இருக்குது, किसी को अभी BP नॉर्मल है, சுகரும் நார்மலாக இருக்குது. शुगर भी नॉर्मल है। அவர் மடியில் ஒரு பாம்பு தூக்கி நான் வீசுகிறேன். उनके ऊपर एक सांप को मैंने फेंकेगा तो உடனே செக் பண்ணி பாருங்கள், அவர் பிபி ஹையாக இருக்கும், சுகர் ஹையாக இருக்கும். आप तुरंत चेक करके देख लीजिए उनके BP शुगर